அனைவருக்கும் வணக்கம்ங்க. 26/9/2025 சிவகிரி கேட்டில் ஃபார்ம் இன்ஸ்டா ஃபேஸ்புக் பேஜில் நாம் இன்றைக்கி 8 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க. பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. வீடியோ பதிவில் முதல் பதிவாக நம்ம பார்த்துட்ருக்கிறதுங்க, ஈனக்கூடியது 3வது ஈத்துங்க, கிர் மாடுங்க, 9 மாதம் சினைங்க, கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. கண்ணை விற்றுட்டு கை கறவையில் கால் அணைச்சும் கறந்துருக்குறாங்க. அதாவது ஒரு 8 to 9 மாதம் வரைக்கும் கறந்துருக்குங்க மாடு. ஒரு 5 மாதம் வரைக்கும் அணைக்காமல் கறந்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் கண்ணையும் கொடுத்துட்டு வெறும் கை சிறப்பில் தண்ணி அடித்து பால் சிறக்க வச்சு கால் அணைச்சி ஒரு 4 மாதம் கறந்துருக்குறாங்க. நல்ல தெளிவான மாடுங்க. கறவை திறன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 9லேருந்து ஒரு 10 லிட்டர் கறக்கூடிய மாடு. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. ஈத்து 3ஆம் ஈத்து, கிர் மாடு, 9 மாதம் சினை, அதிகபட்சம் ஒரு 10 நாளில் கன்று போட்டுரும். கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. அணைச்சாலும் நிற்கும், அணைக்கலினாலும் நிற்குங்க. பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா 9லேருந்து ஒரு 10 லிட்டர் கறவை கறந்துருக்குறாங்க. 10 மாதம், அதாவது 9 to 10 மாதம் வரைக்கும் கறவையும் இருந்திருக்குதுங்க. கண் இல்லாமையும் பால் கறந்துருக்குதுங்க. பால் தேவைக்காக தேடிட்டுருக்கிறீங்க, நல்ல குணமான மாடாக, நல்ல கறவை திறன் இருக்கக்கூடிய மாடாக, காம்பு நல்ல இடைவெளியில், நல்ல தோல் நைஸில் தெளிவான மாடு வேணுன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. தொப்புள் இறக்கம் இருக்குதுங்க. புறமடி நல்ல மடிங்க. தோல் நல்ல நைஸுங்க. தோல் இலக்கம் இருந்தாலே மாடுகள் வந்து நல்லா உடசலாக வந்து நல்லா கறவை சேர்ந்து வருங்க. தெளிவான மாடு, நல்ல குணத்தில் இருக்குது. விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 64,000 ரூபாய்ங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரி நம்மளுடைய ஊருங்க. சிவகிரி கேட்டில் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கன்னா லொக்கேஷன் வந்துடும். ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம். ஒவ்வொரு பதிவையும் முழுமையாக கேளுங்க. 2 நிமிட பதிவு தான் நம்ம சொல்கிறோங்க. அது 2 நிமிஷத்தில் அந்த மாடோ கண்ணோ அதை பற்றின முழுமையான விளக்கம் நம்ம சொல்லிடுறோம். வாங்குறவங்க அந்த விளக்கத்தை கேட்டு பிடிச்சிருந்தா டிஸ்பிளேல மேலே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அட்வான்ஸ் பண்ணிக்கலாம். அட்வான்ஸ் பண்ணிட்டும் வேண்டான்னாலும் ஒரு அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரத்தில் திரும்ப கூப்பிட்டு சொன்னிங்கன்னா உங்கள் அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாமுங்க. காலதாமதமாக நீங்கள் 1 நாள் கழித்து 2 நாள் கழித்து வண்டியில் வரும்பொழுது ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது தான் அந்த மாடோ கண்ணோ மீண்டும் மறு விற்பனைக்காக போட்டு விற்பனை செய்ய முடியாத ஒரு தர்ம சங்கடமான சூழல் இருக்குதுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, ஈனக்கூடியது 4ஆம் ஈத்துங்க, சினை வந்து 9 மாதம்ங்க, கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. நல்ல குணம்ங்க. நல்ல தெளிவான காங்கயத்தில் கற்காமையில் மாடுங்க. நல்ல திமிழ் அமைப்பு, வால் பாருங்கள் நிலங்கூட்டுற மாதிரி இருக்கும். நல்ல காம்போர்ஸில் இருக்குதுங்க. மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க. மடிவால் சுத்தத்தில் இருக்குதுங்க. காங்கை மாடுகளுடைய எண்ணிக்கை படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க. தெளிவான மாடுகளே வந்து விற்பனைக்காக கொண்டு வர முடியறதில்ல. அப்படியே இருந்தாலும் நேரம் 2 லிட்டர் கறக்கிற மாதிரியாக, கால் அணைக்காத மாடாக, ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி பொறுமையான குணத்தில் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை வாங்கலாம். காங்கைங்கன்று போடுங்க. 4 காம்பில் பால் வரும். பாலுக்கு நிற்கும். சுழி சுத்தமாக இருக்குது. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம். பாலோட அளவீடு, ஒரு நாளினுடைய அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 2 to 2.25 லிட்டர் பால் இருக்கும். சாயங்காலம் ஒரு 2 லிட்டர் பால் குறைவில்லாமல் கறக்குங்க. 4லேருந்து அதிகபட்சம் ஒரு 4.5 லிட்டர் வரைக்கும் ஒரு நாள் கறவை திறன் எதிர்பார்க்க முடியுங்க. விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 54,000 ரூபாய்ங்க. குழந்தைகளுக்கு காங்கை மாட்டு பால் கொடுக்கணும். தெளிவான கற்காமையில் மாடாக இருக்கணும். மாடும் நல்ல அழகு லட்சணத்தில் இருக்கணும். குணத்துலேயும் இருக்கணும். கால் அணைக்கக்கூடாது. நல்ல தெளிவில் வேணும்னா தாராளமாக வாங்கலாம். 10 நாளில் கன்று ஈனிருங்க. மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குது. காலையில் 2.25 வரைக்கும் கறக்கலாம். சாயங்காலம் ஒரு 2லேருந்து அதிகபட்சம் 2.25 வரைக்கும் கொண்டு வர முடியுங்க. 4லேருந்து 4.5 லிட்டர் ஒரு நாளினுடைய கறவை திறனுங்க. தெளிவான மயில மாடு. விற்பனை விலை 54,000 ரூபாய்ங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, 2 பல்லுங்க, தலையீத்துங்க, நல்ல கறவைத்திறன் வரக்கூடிய ஒரு ரெட் சிந்தி கிடாரிங்க, 9 மாதம் சினைங்க. அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தில் கன்று ஈனிருங்க. 2 பல்லுங்க, சுழி சுத்தம்ங்க, நல்ல தோல் நைஸில் இருக்கிற தெளிவான ஒரு ரெட் சிந்தி கிடாரிங்க. தலைச்சனில் நல்ல பக்குவம் பண்ணோம்னா வேலைக்கு 4 லிட்டருங்கிறது சாதாரணமாக கறக்குங்க. ஏன்னா அந்தளவுக்கு நல்ல மடி விட்டுருக்குதுங்க. காம்புகள் வந்து பார்த்திங்கன்னா 4மே ஊசி காம்பு. இன்னும் 4, 6, 8 பல் சேர்கிற வரைக்கும் அதனுடைய உடல் வளர்ச்சி இருக்குங்க. அதனால் மாடு வந்து இன்னுமே பெருவெட்டு மாடாக வந்து சேருங்க. தெளிவான ஒரு ரெட் சிந்தி வேணும். நல்ல சைஸில் வேணும். பல்லு பாக்கியில் இளம் மாடாக எதிர்பார்க்குறீங்கன்னா நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம். வீடியோ பார்த்தும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை 58,000 ரூபாய்ங்க. 2 பல்லுங்க, முதல் ஈத்துங்க, 9 மாதம் சினைங்க, ஒரு வாரத்தில் கன்று போட்டுரும்.
கன்று போட்டால் 4 காம்பில் பால் வர்றதுக்குங்க, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்குங்க, பல்லு பாக்கியாக இருக்கிறதுக்கு, 2 பல்லு இருக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே பிடிச்சிக்கலாமுங்க. நல்ல குணத்தில் இருக்குதுங்க, நல்ல மடிகால் சுத்தம்ங்க. தலைச்சனில் நல்ல தோல் இலக்கத்தில் நல்ல மடி செட்டில் ரெட் சிந்தி வேணும்னு வாங்குறவங்க இந்த மாட்டை வாங்கலாம். ஒரு 10 ஈத்து 15 ஈத்துக்கு நம்ம சௌரியத்துக்கு கறந்துக்கலாம். மாடு இளம் மாடு, இன்னும் உருவத்தில் பெரும் மாடாகும். அடுத்த ஈத்தில் இன்னும் கறவை கூடி வருங்க. நேரில் வந்து பார்க்குறவங்க எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணிவிட்டு வந்து பார்க்கலாம். வீடியோ பார்க்குறவங்க வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு டயல் பண்ணிவிட்டு, மேலே இருக்க நம்பருக்கு டயல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாமுங்க. நம்ம சேனல் வீடியோக்களை யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடுற வீடியோ உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க. நாள்தோறும் மதியம் ஒரு 2:30லேருந்து 3 மணி வரைக்கும் ஒரு விற்பனை பதிவு போடுறோம். அதே சமயம் மாலை 6:30லேருந்து 7 மணி வரைக்கும் ஒரு பதிவாக போடுறோங்க. மதியம் பதிவு ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலிருந்தும், மாலை பதிவு ஈரோடு மாவட்டம் பெருந்துறையிலிருந்தும், கரூர் மாவட்டம் பவித்ரம் என மொத்தம் 3 இடங்கள்லேருந்து விற்பனை பதிவுகளை நம்ம தொடர்ந்து போட்டுட்டு வர்றோம். ஒவ்வொரு பதிவும் தெளிவான விளக்கத்தோடு கொடுக்குறோம். வாங்குறவங்க முழுமையாக கேளுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, 3வது ஈத்து ஒரு பிள்ளை மாடுங்க. சினை வந்து பார்த்திங்கன்னா 8.5 மாத சினைங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா 2 1/2 ஒரு 3 லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாமுங்க. மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. 3ஆம் ஈத்து பிள்ளை மாடு, 8.5 மாதம் சினை. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா 2 1/2 3 லிட்டர் பால் கறக்கும். கால் அணைக்காமல் கறந்துக்கலாம். நல்ல குணத்தில் இருக்குதுங்க மாடு. யார் வேணாலும் பிடிச்சிக்கிற தரத்தில் இருக்குதுங்க. நீங்கள் கூலத்தை போட்டிங்கன்னா கூட சாப்பிடுங்க. நல்ல வாய் கடிசுங்க மாடு. இருந்த இடத்துல கொஞ்சம் பக்குவம் குறைவு. நம்மகிட்ட வந்து நல்ல தாலி தண்ணி குடிக்குதுங்க, நல்ல தீவன தண்ணி எடுத்துக்குதுங்க. எதை போட்டாலும் சாப்பிடுதுங்க. லோ பட்ஜெட்டில் காங்கை மாடு எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த மாடு நல்ல தெளிவான தேர்வாக இருக்குங்க. காங்கைங்கன்று போடுறதுக்குங்க, 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோங்க. தெளிவான காங்கேயம் பிள்ளை சினை மாடுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 35,000 ரூபாய்ங்க. சந்தையில் நம்ம கொண்டு போய் சினை இல்லைன்னு விற்றா கூட ஒரு 32,000 ரூபா வரைக்கும் விற்குங்க. 8 மாத செனை மாட்டை நம்ம வந்து 35,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். உத்தரவாதத்தோடு கொடுக்குறோம். காங்கை மாடுகளோட எண்ணிக்கை குறையக்கூடாது. இன்னொரு இடத்துல போய் இருக்கணும். இன்னொரு 10 ஈத்து 15 ஈத்துக்கு மாடுகள் இருக்கணும். நிறையா பேர் காங்கை மாடுகள் வந்து வளர்க்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் காங்கை மாட்டை பொறுத்த வரைக்கும் விலை நம்மளால் என்ன விலைக்கு அடக்க விலையில் வாங்கி விற்பனை செய்ய முடியுமோ அந்த விலையில் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். வாங்குறவங்க முழுமையாக கேட்டுட்டு டிஸ்பிளேயில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வாங்கிக்கலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க, 3வது ஈத்து காப்ரி மாடுங்க. கன்று வந்து பார்த்திங்கன்னா காப்ரி கன்று, கிடாரி கன்றுங்க. அதாவது காப்ரிங்கிறது வந்து நிறந்தாங்க. இந்த பொறி பொறியாக இருக்கிறத வந்து காப்ரின்னு சொல்லுவாங்க. கிரு மாடுகளில் இந்த மாதிரியான கலர்ஸ் வருங்க, காப்ரி கலர்ன்ட்டு. கன்று அருமையான கன்றுங்க. நல்ல ப்ரீடு குவாலிட்டியான கிடாரி கன்று போட்டிருக்குதுங்க. கன்று போட்டு 3 நாள் தான் ஆகுதுங்க. இந்த மாடு இளம் சனையிலிருந்து நமக்கு தெரியுங்க. போனது நம்ம கொடுத்த மாடு தான். வத்தக்கறவையில் நம்ம கொடுத்தோம். கண்ணே இல்லாமல் பால் கறந்துட்டு இருந்த மாடுங்க. குணத்தில் ரொம்ப தங்கம்ங்க. கண் அருமையான கன்று, கிடாரி கன்று. கால் அணைக்க வேண்டியதில்லை. ஒரு நாளைக்கு பாலோட அளவீடு நல்லா சப்ளை வச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு 8 லிட்டருக்கு அதிகபட்சம் கறக்குங்க. குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 7 லிட்டர் கறக்குங்க. கன்று டாப் கிளாஸான கிடாரி கன்றுங்க. பால் தேவைக்காக மாடு தேடுறீங்க, வட இந்திய மாடு, கிடாரி கண்ணோட மாடு, கால் அணைக்காத மாடு, 7லேருந்து 8 லிட்டர் கறவை இருக்கக்கூடிய மாடு, கண்ணே இல்லாமல் கறக்கக்கூடிய மாடு. தூக்கி கட்டி தான் நீங்கள் கறக்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. சிந்து மாடாட்ட கட்டி கறக்கலாம். பெருங்கறவை ஆச்சுன்னா கண் இல்லாமையும் கறக்கலாமுங்க. பால் வற்றும்போது இந்த கண்ணுக்கு முறையான குடல் புழு நீக்கம் பண்ணி முறையான அடர் தீவனம் வச்சு நல்ல தெளிவாக வச்சுருந்தீங்கன்னா ஒரு 10 மாதத்த கன்று குறைஞ்சபட்சம் இந்த கண்ணை மட்டும் நம்ம 20,000 ரூபாய்க்கு நம்ம எடுத்துக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோமுங்க. நல்லா தெளிவாக வச்சுருந்தீங்கன்னா இன்னும் கூட சேர்ந்து போகலாமுங்க. மினிமமாகவே 20,000 ரூபாய்க்கு விற்குங்க. கன்று இலைக்காமல், எலும்பு தெரியாமல், அடர் தீவனம் வச்சு குடல் புழு நீக்கம் முறையாக பண்ணி வச்சிங்கன்னா கண்ணே ஒரு நல்ல பணமாகுங்க. இருப்புக்கு வச்சுக்கிறதுக்கு அருமையான கண்ணுங்க. ஈத்து 3ஆம் ஈத்து ப்ரீடு, காப்ரி ப்ரீடு, கிர்ரிலே காப்ரி கலருங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 6லேருந்து ஒரு 7 லிட்டர் வரைக்கும் கறந்துக்கலாம். ஒரு 6 லிட்டர் கறந்துட்டு கண்ணுக்கு 1-1.5 லிட்டர் விட்டுட்டு வந்தீங்கனாலும் கண் அதுக்கான பணத்தை மீட்டு கொடுத்துருங்க. கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 58,000 ரூபாய்ங்க.
நேரில் வந்து பார்க்குறவங்களும் பார்க்கலாம், வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுறீங்க, நேரில் வந்து கறந்து பார்க்குறீங்க, நேரம் 3 லிட்டருக்கு கீழே இருந்தனாலும் உங்கள் அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்றோங்க. பாலுக்கு நிற்கலினாலும் அட்வான்ஸ் திருப்பி கொடுத்துட்றோம். சுழியில் தப்பு இருந்தாலும் அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாமுங்க. அதனால் போனத்துலேருந்து தெளிவாக இருந்த மாடு கிர் ஊசி போட்டிருந்தாங்க, அதனால் வந்து காபரி கன்று போட்டிருக்குதுங்க. கறவைக்கு அவ்வளோ ஒரு ஒழுக்கமாக இருக்கும் மாட்டில். விலை 58,000 ரூபாய்ங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நாலாநீத்து பழைய வர்க்க காங்கேய மயிலை மாடுங்க. நேற்று பிறந்த மயிலை காளை கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தம். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் கால் அணைக்காமல் கறந்துக்கலாமுங்க. ஈத்து நாலாநீத்து கன்று காலை கண்ணுங்க, மயிலை கன்று. கறவைக்கு கால் அணைக்காமல் தெளிவாக கறந்துக்க முடியும். நீங்கள் கறக்க உட்காந்திங்கனாலே இடது கால் எடுத்து பின்னாடி வச்சுக்குதுங்க. பால் சீம்பால் கறக்கிறோம், குண்டா கீழே வச்சு தெளிவாக கறக்கிறவங்க. சீம்பால் மட்டுமே நுரையோட தெளிவான ஒரு மயில மாடுங்க. கண் அருமையான கண்ணு, காலை கண்ணுங்க. கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா மறை இருக்குதுங்க. மறைங்கிறது வந்து மயில கண்ணுக்கு வந்து மேலே வரும்போது தெரியாதுங்க. ரேஸுக்கு, வண்டிக்கு, உழவுக்கு டாப் கிளாஸான கண்ணாக வந்து சேருங்க. தெளிவான காங்கை மயில மாடு. கால் அணைக்காமல் காலையில் ஒரு 2 to 2.5 லிட்டர் கறக்கிற மாதிரி, சாயங்காலம் 2 லிட்டர் குறைவில்லாமல் கறக்கிற மாதிரி. ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. மாடு ஒரு ஜான் முகந்தான் இருக்குங்க. கொம்பு தலையில் அருமையான மாடு. கண் அருமையான கண்ணுக்கிட காலை கண்ணுங்க. ஒரு நாள் தான் ஆகுது. கால் அணைக்காமல் கறந்துக்கலாம். சீம்பால் மட்டுமே நுரையோட ஒரு 3 to 3.5 லிட்டர் பால் இருந்ததுங்க. நல்ல தரத்தில் தெளிவான மாடு. வந்து கறந்து பார்த்தும் வாங்கலாமுங்க. அட்வான்ஸ் பண்ணுறீங்க, வந்து கறக்குறீங்க, 2 லிட்டருக்கு கீழே இருந்தாலும் உங்கள் அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாமுங்க. பாலுக்கு நிற்கலினாலும் உங்கள் அட்வான்ஸை திருப்பி கொடுத்துடலாமுங்க. விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 59,000 ரூபாய்ங்க.
ஒவ்வொரு பதிவும் முழுமையாக பாருங்கள், வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் டிஸ்பிளேயில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க. போட்டோன்னையுமே சீம்பால் கண் ஊட்ட வச்சதுக்கப்புறம் தான் நம்ம கறக்கிறோம். பால் கறக்கும் போதே குண்டாவை கீழே வச்சு நம்ம பாட்டுக்கு தெளிவாக கறந்துக்க முடியுங்க. குணத்தில் அவ்வளோ ஒரு தங்கமான காங்கேய மாடு. விலை 59,000 ரூபாய்ங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க, 2 பல்லுங்க, கிர் கிடாரிங்க. கண் பார்த்திங்கன்னா கிர் கண்ணு கிடாரி கண்ணுங்க. கண் நல்ல டாப் கிளாஸான கண்ணு கிடாரி கண்ணுங்க. கண் போட்டு 3 நாள் தான் ஆகுதுங்க. கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணுங்க. தலையீத்து பெரிய தொந்தரவு குறும்பு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. பால் நல்லா திரும்பி நல்லா பக்குவம் பண்ணும் பட்சத்தில் ஒரு நாளைக்கு ஒரு 4+3 ஒரு 7 லிட்டர் கறவை கொண்டு வர முடியுங்க. தெளிவான மாடு, 2 பல்லு, நல்ல பெருவெட்டுங்க, கருப்பு நிறமுங்க. அடியில் மட்டும் மறை இருக்குதுங்க. காம்புகள் 4 கருப்புங்க. கண் பியூர் ப்ரௌனில் கிர் கண்ணு கிடாரி கண்ணுங்க. கிர் மாடு 2 பல்லில் கிடாரி கண்ணோட கறவைக்கு ஒழுக்கத்தில் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். நேரில் கறந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கலாம். வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க. மாடு கண்ணு இருட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் வெளிச்சத்தில் வீடியோ வேணுனாலும் நம்ம தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியுங்க. கண் நல்ல கண், ப்ரீடு குவாலிட்டியான கண் கிடாரி கண், 3 நாள் தான் ஆகுது. கறவைக்கு கால் அணைச்சிட்டா அவ்வளோ ஒரு ஒழுக்கமான மாடுங்க. ஒரு வாரம் போனால் அணைக்காமல் கூட கறக்கலாமுங்க. பெரிய குறும்போ தொந்தரவோ நகர்வோ அந்த மாதிரி எந்த தொந்தரவும் இல்லைங்க. பெண்கள் பிடிச்சி பெண்கள் கறந்துட்டு இருந்த மாடு. பொதுவாக கிர் மாடுகள் தலையீத்தில் ஒரு 10 நாள் 15 நாளைக்கு பழக்கிற மாதிரியான சூழல் இருக்கும். இது அந்த மாதிரியான தொந்தரவு இல்லைங்க. முதல்ல கறக்கும்போது மட்டும் காம்புகளுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுக்காம மரச்சைக்கில் ஆட்டின மடியை கழுவிட்டு மரச்சைக்கில் ஆட்டின எண்ணெயை காம்புகளுக்கு போட்டு தளவு காம்பில் அழுத்தம் கொடுக்காமல் கறந்தோம்னாலே மாடுகளுக்கு அந்த கூச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்க. எடுத்துனே நம்ம கலப்பின மாடுகள் கறக்கிறோம், இல்லை வேகமாக கறக்கணும்னு விரலை மடித்து போட்டு சருன்னு கறக்கும்போது தான் அந்த மடி கடுகடுப்புக்கு மடி கூச்சத்துக்கு மாடுகளுடைய நகர்வுகள் இருக்குங்க. நம்ம அதை பக்குவமாக கையாளும் பட்சத்தில் ஒரு 3 நாள் 4 நாள் நம்ம இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஆளுனுடைய வாசம் பிடிச்சிக்கிச்சு, இடம் அதுக்கு சூழலாக இருக்கும் பட்சத்தில் எந்த தொந்தரவும் இல்லாமல் அணைக்காமல் கூட கறந்துக்க முடியுங்க. இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 57,000 ரூபாய்ங்க. நேரில் பார்க்கலாம், வீடியோ பார்த்தும் புக் பண்ணிக்கலாம். அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தர்றோங்க. நீங்கள் புக் பண்ணுறீங்க, கறந்து பார்க்குறீங்க, 3 லிட்டருக்கு கீழே வந்தாலும் அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாம். பாலுக்கு நிற்கலினாலும் அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாமுங்க. ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு சூழல்னால உங்களுடைய பர்சனல் இஷ்யூஸ்னால் 1 நாள் கழித்து 2 நாள் கழித்து அந்த மாடோ கண்ணோ வேண்டான்னு சொல்லும் பொழுது தான்
நல்ல மாடோ கண்ணோ மீண்டும் மறு விற்பனை போட்டு நம்மளால் விற்க முடியாத ஒரு தர்ம சங்கடமான சூழல் இருக்குதுங்க.
இறுதி விற்பனை பதிவாக நம்ம பார்க்குறதுங்க 3வது ஈத்துங்க, தஞ்சாவூர் குட்டை மாடுங்க, 10 நாள் ஆன கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. கண்ணும் வந்து பார்த்திங்கன்னா குட்டை கன்று தாங்க, கிடாரி கன்று. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க. காலையில் 2 சாயங்காலம் 2 கறந்துட்டு கண்ணுக்கு விடலாமுங்க. மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தம், ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க. ஈத்து 3ஆம் ஈத்து, கன்று கிடாரி கன்று, கறவைக்கு கால் அணைக்கணும். பாலோட அளவீடு 2 1/2 குறைவில்லாமல் தெளிவாக பீச்சும். குட்டமாடு வேணும், கண் அருமையான கன்று கிடாரி கண்ணோட வேணும், பூங்காம்பாக இருக்கணும், ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி வேணும்னா வந்து 2 நேரம் கறந்து பார்த்து கூட கொண்டு போகலாமுங்க. பால் தேவைக்காக குட்டமாடு தேடிட்டுருக்கிறீங்க, கிடாரி கன்று மாடாக ஒரு நாளைக்கு ஒரு 3.5 லிட்டர் கறவையில் எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம், வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க. நேரில் வந்தாலும் சரிங்க, வீடியோ பார்த்தாலும் சரிங்க. அட்வான்ஸ் மட்டும்தான், முழு தொகை உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொடுத்தா போதுங்க. வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு, திருகாணி, தலைக்கயிறு, கழுத்து கட்டி எல்லாம் புதுசு தான் வருங்க. அட்வான்ஸ் மட்டும்தான், பாதுகாப்பாக உங்கள் வீட்டுக்கு கொண்டாந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடகையும் கொடுக்கலாமுங்க. எங்கள் சேனல் வீடியோக்களை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாவில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்ங்க.